ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சவுந்தர். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, தென்கையிலான்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரிக்கு வந்திருக்கோம். இந்த வெள்ளையங்கிரிக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்திங்கன்னா, எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் கிளம்பி வந்துடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஈசா கோயில் மையம், அப்படி இல்லைன்னா பூண்டி மாதா, அப்படி இல்லைன்னா வெள்ளையங்கிரி அடிவாரம்னு பஸ் இருக்கும். அங்கே ஏறி வெள்ளையங்கிரி வந்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே இருக்கும். வந்துட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு நமக்கு இப்போ ஏறுறதுக்கு முக்கியமான ஒன்று குச்சி தேவைப்படும். இந்த குச்சி தான் நம்மளுக்கு திரும்பி இறங்கும்போது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். அதனால் நல்ல குச்சியாக பார்த்து, நல்ல ஸ்ட்ராங்கான குச்சியாக பார்த்து ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்றாப்புல குச்சி ஒன்று வாங்கிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கணும். நல்ல குச்சி எடுத்தாச்சு, நம்ம பார்த்து ஏற ஆரம்பிக்கணும். நம்ம கூட சேர்ந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. நம்ம 10 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போனால் விநாயகர், வெள்ளிமலை ஆண்டவர், இவரெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே நடக்க ஆரம்பித்தா அங்கே போய் போலீஸ் செக் பண்ணணும். இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் நாட்டில் உள்ளது. ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் கொண்டு போனோம்னா அதை அங்கேயே பிடுங்கி வச்சுக்கிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறோம்னா அந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அந்த ஸ்டிக்கரில் திரும்பி கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தா அதுக்குரிய எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டு போனோமோ அந்த அமௌண்ட்டை திரும்பி கொடுத்துருவாங்க. இதான் அங்கே உள்ள ரூல்ஸ். அப்படியே அந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு இங்கே வீடியோ காட்டக்கூடாது, அதனால் அடுத்த மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை எப்போயுமே செங்குத்தான நிலையில் இருக்கும். நம்ம அந்த மலையும் கடைசி மலையும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அவங்கவுங்க உடலை பொறுத்து, அவங்கவுங்க மனசை பொறுத்து அதெல்லாம் ஏறலாம். கடவுள் அருள் இருக்கிறதுனால தான் அங்கே போய் நம்ம வந்திருக்கோம். அதனால் நம்ம அதெல்லாம் ஏறலாம். மலைன்னா 2ஆம் மலை. நம்ம காலை வச்சோன்னே கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்மளை கூப்பிட்டு வந்துடுவார். சரி, நம்ம இந்த வெள்ளையங்கிரியோட குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போமா? இது என்னது? தென்கைலாயத்தின் புனிதத்தலம்னு அழைக்கப்படுது. தென்கோடியில் சிவனையே மணப்பெண் என ஒரு பெண் சூழலித்தாள். அதான் இறைவன் தன்னை பார்க்குமாறு அவள் நின்று கொண்டிருப்பாள். இறைவன் வரவில்லை என்றால் தன் உயிரை துறப்பேன் என சூழலித்தாள் அந்த பெண். இது எப்படியோ சிவனுக்கு அறிந்து, சிவன் மற்றும் தெரிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதை அறிந்து அவளை பார்ப்பதற்காக அவர் தென்னகத்தை நோக்கி பயணித்தார். அப்பொழுது சில சூழ்ச்சி சதி செய்து அவர் வருகையை தாமதப்படுத்தினார்கள். வராமல் போகல, தாமதப்படுத்தினார்கள். இந்த தாமதப்படுத்துறதுனால உரித்த நேரத்துக்கு அவரால் வர முடியல. இதனால் அந்த பெண் நின்றபடியே இறந்து விட்டாள். இதுவே தென்கோடியில் இருக்கிற நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற கன்னி கோயில், இறந்தபடி இருக்கிற அந்த கன்னி கோயில் தான் இப்பயும் பார்க்குற அந்த கன்னி கோயில் தான் அந்த பெண் இறந்தபடி இருக்குது. இதுக்காக தான் ஒரு தென்னகத்தை நோக்கி வந்திருக்காரு. இந்த விரத்தினால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோபமாக இந்த 7 மலையில் ஏறி மேலே போய் உட்காந்துருக்காரு. இங்கே அவர் சந்தோஷமாலாம் இல்லை, ஒரு கோபம், ஒரு விரக்தி. சொன்ன நேரத்துக்கு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடு மேலே உட்காந்துருக்காரு. அதனால் என்னை பார்க்க வர எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம், துன்பம், துயரம், ஏன் ஏறுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஓரளவுக்கு கடினமாக இருக்கும் இந்த மலை. அப்படியே நம்ம மலை பேசிக்கிட்டே இருந்தால் நீங்களே பார்க்குறீங்க, அப்படியே கல்லுகளாக போட்டிருக்கும். எப்படா இது முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏறுது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஏறுது. நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் மட்டும் தான் நம்மளோட இருக்கும். ரியலாக எப்படி ஏறுறோம் எல்லாமே இனிமேல் ரியலாக தான் இருக்கும். அப்படியே எக்ஸ்ட்ராஸ்லாம் இது பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கும். எந்த எடிட்டிங் கட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது பெருசாக. அதனால் அப்படியே இருக்கும். நாங்களும் ரொம்ப நேரமாக ஏறுறோம். அதோட இந்த ஒரு மலைக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதில் மலை செங்குத்தாக இருக்கும். செங்குத்தான நிலையில் கல்லுகளாக இருக்கும். இந்த செங்குத்திலே ஒரு வளைவுகளாக ஏறி வந்தால் இந்த மலை முடிகிறது விநாயகர் பெருமாள் பார்த்தோம்னா, அது நம்ம அடுத்த ஃபுட்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். விநாயகர் பெருமாள் பார்த்தோம்னா இது முடிஞ்சிடும். இது மலைக்கு ஒரு மலையும் ஒருத்தவங்க உடம்பை பொறுத்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அது அவங்கவுங்கள பொறுத்து. அதுக்கப்புறம் அப்படியே ஏற ஆரம்பித்தோம்னா 2வது மலைக்கு வந்துடும். 2வது மலை சுனி நீர்த்தேக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும்.
இதை ஆரம்பித்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே கொஞ்சம் தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் குடித்தோம்னா அப்படியே செல்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்ல கூலிங்கான தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து லைட்டாக வாட்டர் பாட்டிலில் நெப்பிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கே நடக்க ஆரம்பிச்சோன்னா வழுக்கப்பாறை வந்துடும். வழுக்கப்பாறை வந்தாவே அந்த 2வது மலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வழுக்கப்பாறை ஃபுட்டேஜ் நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வழுக்கப்பாறை வந்துட்டு வழுக்கப்பாறையில் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கால் வச்சா கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு காலை வச்சோன்னா வலிக்கு விட்டுரும். அதனால தான் வழுக்கப்பாறைன்னு வச்சுருக்காங்க போல். அப்படி நாங்களாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட வியூத்தில் வீடியோ போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் போடுறோம். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது மலை முடிச்சிடுச்சு. 3ஆம் மலை போனோம்னா அங்கேயும் சுனையோட தான் தொடங்கும். அது வந்து கைத்தட்டி சுனைன்னு பெயர். அதாவது 2வது மலையும் சுனையில் தான் ஆரம்பிக்கும், 3வது மலையும் சுனையில் தான் ஆரம்பிக்கும். இது கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கு பெயர் இருக்குது. அந்த இது பார்த்துட்டு அடுத்து இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் பாம்பாட்டி சுனைன்னு பேர் அழைக்கப்படும். பாம்பாட்டி சித்தர்கள் அங்கே ஒரு கோவில் இருக்கும். அங்கனுக்குள்ளே போனேன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம முதல் மலை 1 மணி நேரம் ஏறிட்டோம், 2வது மலை 1 மணி நேரம் முடிச்சிட்டோம், இப்போ 3வது மலை 1 மணி நேரம் முடிச்சிட்டோம். 4வது மலைக்கு போகிறோம். அங்கே ஒட்டர் சித்தரின் ஒட்டர் சமாதி இருக்குது. அதாவது ஜீவ சமாதி. ஒட்டர் சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த இடம் அங்கே இருக்கும். அங்கே அப்படியே பார்த்துட்டு அங்கே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே போனால் நம்மளால் இங்கே இப்போயே முடியலன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு வாங்க கிளம்புவோமா வேணாமான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்படியே குச்சி ஊனி அடுத்த நாள் வரையும் ஊனணும். நமக்கே இந்த வீடியோ இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ஏறினோம். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் இறங்குறோம். நம்ம கூட வந்தவங்களும் கொஞ்சம் வயசானவங்க வேறு, அதனால் அவங்களையும் கூப்பிட்டு நம்ம இறங்க நம்ம மட்டும் தனியாக இறங்கக்கூடாது. போன டைம் வந்து 4 மணி நேரம் ஏறிட்டு 4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் வராங்க. அதனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்மளும் போகணும், அவங்களையும் பத்திரமா கூப்பிட்டு போகணும். அதுதான் நம்மளோட வேலையாகவும் இருக்குது. அடுத்து எத்தனாவது மலை போகிறோமோ 5வது மலை. இது வந்து பீமன் கலியுருண்ட மலை. அதாவது உருண்டையாக கல்லுகளாக இருக்கும். ஓரளவுக்கு லைட்டாக இறங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் சமதளம் விடும். ரொம்பலாம் வராது. கொஞ்சம் நேரம் சமதளம் வந்த உடனே கீழே இறங்கி இல்லாட்டினா மேலே ஏறும். இதே தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி முழு நேரம் சமதளம் அந்த மாதிரிலாம் நினச்சிதுன்னு பார்த்துறாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு அப்பாடா கொஞ்சம் நேரம் போகிற மூச்சு விடுவோம். அப்படி ஒன்று இறங்கிடும் இல்லைன்னா ஏறும். நம்மளுக்கு காமிச்சு ஏமாத்துறது தான் அதோட வேலை. அப்படியே அந்த கலியுருண்ட மலைக்கு இடையில அப்படி இப்படி எல்லாம் சமைச்சு அப்படியே தாண்டி வந்தோம்னா அடுத்த 6வது மலை போயிட்டோம்னா கீழே நோக்கி ஆண்டி சுனை திருநீர்மலை. அதாவது திருநீர்மலைன்னு சொல்லுவோம். எங்கடா திருநீர்மலை காரணமேன்னு பார்த்தா நம்ம காலில் தான் அந்த திருநீரே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த மலையில் இருக்கிறது பூரா அப்படியே நடந்து கரைஞ்சி நம்ம காலில் ஒட்டியிருக்கும். அதுதான் திருநீர்மலைங்கிறாங்க போல். அதை தான் திருநீரில் கலந்து பூசுவாங்க போல் அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். அடுத்த 7வது மலை. அங்கேருந்து அங்கே தண்ணி வரும். அங்கே குளிச்சுட்டு அப்படியே 7வது மலை ஏற ஆரம்பித்தோம்னா சில வெயில் அடிக்குது வண்ணக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அப்படியே அங்கேருந்து போனோம்னா 7வது மலை சுவாமி முடிமலை. அங்கே அவர் சுயம்புலிங்கத்தில் காட்சியளிக்கிறார் அனைவருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகரை பார்த்துட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு விநாயகர் நாங்கள் போனப்போ சரியான மழை குளிர். நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு போனோம். 12 மணிக்கு போனோம். குளிர் கொன்று சாலை பார்க்க தான் இப்படி தெரியுது. நைட்டெல்லாம் கொண்டு கொலை ஏற்றுருச்சு. எல்லோரும் தண்ணி கேன் கொண்டு போயிருங்க. தண்ணி கேன் அங்கே இப்போ வருது. நாங்கள் போகிறப்ப சொன்னாங்க தண்ணி அந்தளவுக்கு இல்லை, தண்ணி நிறையா கொண்டு போயிருங்க. அதனால் நம்ம நண்பர்கள் வர போகிறாங்க பாருங்கள். அப்படியே அங்கேருந்து போனேன். சாயந்தரம் விநாயகர் கோயில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது 1 மணி நேரம் ஒரு மலை முடிக்க. அப்படியே 2வது மலை அப்படியே கடந்து இதெல்லாம் பெரிய விட்டு வச்சுருக்காது ஏன் தெரியுங்களா. இதுக்கப்புறம் நம்ம நைட்டில் நடக்க ஆரம்பித்தோம். நம்மகிட்ட பெருசாக லைட்டு இங்கே அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் லைட் எதுவும் அடிக்கலை. அதனால் அப்படியே
கொஞ்ச நேரம் வீடியோ இருக்கும், கட் பண்ணால் இந்த சாமியை கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுக்குமல்லி காப்பி இதெல்லாம் இருக்குது. சுக்குமல்லி, முட்டாய், பஜ்ஜி எல்லாம் போடுவேன். என்ன கொஞ்சம் பஜ்ஜியில் உப்பு மட்டும் போட மாட்டேன். நான் சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டேன். அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அது. அப்புறம் வேறு வழியில் அவங்க தூக்கிட்டு வராங்க. இந்த பாருங்க, அடுத்த வழுக்கப்பாறை வந்துட்டோம். கட் பண்ண வழுக்கப்பாறையா. இதுக்கப்புறம் வீடியோ இருக்காது. இதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே கோயில்கிட்ட போய்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பூரா ஃபோக்கஸ் இல்லை, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நம்மளோட இந்த நைட்டு நம்ம சேஃப்டியை பார்க்கணும். அதனால் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. எதாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். அதனால் வழுக்கப்பாறை முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு சொல்லி போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா படியெல்லாம் அப்படியே ஒரு படியும் பொறுமையாக இறங்குறவங்களாம் ஒரு சைடாக தான் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. நேருக்கு இறங்கினோம்னா காலு கையெல்லாம் குத்தி கொண்டுரும். அதனால் சைடு வாக்கில் இறங்கினா தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. அப்படியே கொஞ்சம் நேரம் பொழுது சாய அப்படியே அங்கே மலையை அப்படியே கொஞ்சம் ரசிக்க, அப்போனா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மனசு நிம்மதியாகி இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம். அப்படியே அடுத்து பார்த்தோம்னா நம்ம விநாயகர் வந்துடுவார். அப்படி விநாயகர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஈரமாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஈரம் காற்று கொன்றுச்சு. அப்படியே பார்த்தோம்னா அடுத்த சிவன் வந்துட்டார். சிவனை போற்றி, சிவனடியை போற்றி, ஏழுமலையை தாண்டி வந்திருக்கும் சிவனடியனை போற்றி அப்படின்னு வெள்ளையங்கிரியை வரும். வெள்ளையங்கிரியை சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்துட்டோம். நான் உங்கள் சவுந்தர். இது வேர்ல்டு டூர் தமிழ் பட்ஜெட் ட்ராவலர், ரா அண்ட் ரியல் கண்டென்ட். தேங்க்யூ.